கோல் என்னன்னா 11th கோல் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணணும். ஸோ இது வந்து நான் புதுசா சொல்லல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மல் வாக்க விட நீங்க ஃபாஸ்ட் வாக் பண்ணணும். 1 மணி நேரம் நார்மல் வாக் பண்றத விட ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க ஃபாஸ்ட் வாக் கைய வந்து நல்லா அசைச்சு ஃபாஸ்ட் வாக் பண்றப்ப அது உங்களோட கலோரி பர்ன் பண்ணி எவென்ச்சுவலி வெயிட் லாஸ்க்கு உதவி பண்றதுக்கு மட்டும் கிடையாது. அப்படி நீங்க டெய்லி இந்த 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக் பண்றப்ப உங்க உடம்புல வந்து எண்டோர்பின் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி ஹார்மோன். அது வந்து நீங்க டெய்லி இந்த விஷயங்கள்லாம் பண்றப்ப மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் பண்றப்ப நீங்க முடிக்கிறப்ப அந்த எண்டோர்பின்ற அந்த ஹார்மோன் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆர் ஃபீலிங்ஸ் ஆஃப் வெல்பீயிங், நம்மளுக்காக நம்ம நல்ல விஷயம் ஒண்ணு பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சனை அந்த எண்டோர்பின் கொடுக்கும். அந்த ஹார்மோன் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியையும் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு உங்களுடைய மென்டாலிட்டியை வந்து ஒரு பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தவிர வந்து நம்மளுக்கே தெரியும், ஃபாஸ்ட் வாக் பண்றப்ப அந்த அந்த பிளட்டை அதிகமா பம்ப் பண்றதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கும் எல்லா உடல் பகுதியும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபாஸ்ட் வாக்கோ எக்ஸசைஸோ பண்றப்ப அந்த மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தும் என்டியூரன்ஸ் ஸ்டெமினாவும் வந்து வர்றதுக்கு இது உதவியா இருக்கும். பர்டிகுலரா டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் வாக் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட இந்தியன் ஜீன்ஸ்ல வந்து இந்த டயபெட்டிக்ஸ்ன்றது எதர் ஆக்டிவேட்டடாவோ டீஆக்டிவேட்டடாவோ எல்லார்ட்ட இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணாம வச்சுக்கணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அதை தவிர நீங்க இதெல்லாம் பண்றப்ப பர்டிகுலரா ஃபாஸ்ட் வாக் பண்றப்ப எவென்ச்சுவலி உங்களுடைய தூக்கத்திலையும் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. எவென்ச்சுவலி வந்து நீங்க கன்சிஸ்டண்டா பண்றப்ப மாற்றத்தை பார்ப்பீங்க.